ஓம் சாந்தி 24/6/2025 பாப்தாதா மதுபன். இன்றைக்கி மாஜேஸ்வரி மம்மாவுடைய நினைவு தினத்தன்று மம்மா 1957 சொன்ன முரளியுடைய பாபாவுடைய முரளியை ரிவைஸ் பண்ணுறாங்க. மாஜேஸ்வரி அவர்களின் புண்ணிய நினைவு நாளன்று காலை வகுப்பில் வாசிப்பதற்கான இனிமையான மகா வாக்கியம்: பாடல் என்னுடைய இந்த சிறிய உலகத்தை பார். இந்த பாடல் எந்த காலத்தில் பாடப்பட்டது? ஏனென்றால் இந்த சங்கம யுக நேரத்தில்தான் நம் பிராமண குலத்தின் இந்த சிறிதான உலகம் உள்ளது. இது நம்முடைய எப்படிப்பட்ட குடும்பம் என்பதனை வரிசைக்கிரமாக கூறுகிறீர்கள். நாம் பரமதந்தை பரமாத்மா சிவனுடைய பேர குழந்தைகள், பிரம்மா சரஸ்வதியின் வாய்வழி ஞானம் பெற்ற குழந்தைகளாவோம். மற்றும் விஷ்ணு சங்கர் நம்முடைய பெரியப்பாக்கள் ஆவார்கள். மேலும் நாம் அனைவரும் நமக்குள் சகோதரன் சகோதரிகளாவோம். இதுதான் நம்முடைய சிறியதான உலகமாகும். தாத்தா, அப்பா, பெரியப்பா, சகோதரன் சகோதரி, இதற்கு மேல் வேறு சம்பந்தங்கள் படைக்கப்படவே இல்லை. இந்த நேரத்திற்கு இவ்வளவுதான் சம்பந்தங்கள் எனலாம். பாருங்கள், நமது சம்பந்தம் எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவரோடு இருக்கின்றது. நம்முடைய தாத்தாவாக இருக்கின்றார் சிவன். அவருடைய பெயர் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது. அவர் முழு மனித உலகத்தினுடைய விதை ரூபமாக இருக்கின்றார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்பவராக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு கூறப்படுகின்றது ஹரஹர கல்லங்கோடமற்ற சிவன் மகாதேவன் என்று. அவர் முழு உலகத்தின் துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவர். அவர் மூலம் நமக்கு சுகம், சாந்தி, பவித்திரதா இவற்றின் பெரிய உரிமை கிடைக்கின்றது. அமைதியில் பிறகு வேறு கர்ம பந்தனங்களின் கணக்கு வழக்குகள் இருப்பதில்லை. ஆனால் இந்த இரண்டு விஷயங்கள், சுகம், சாந்தி, பவித்திரதானுடைய ஆதாரத்தில் கிடைக்கின்றது. எதுவரை தந்தையின் வளர்ப்பின் முழுமையான ஆஸ்தி பெற்று தந்தையிடமிருந்து சான்றிதழ் பெறவில்லையோ அதுவரை அந்த ஆஸ்தி, அதாவது அந்த தேவதா நிலை என்றது கிடைக்க முடியாது. பாருங்கள், பிரம்மா மீது எவ்வளவு பெரிய காரியத்தின் பொறுப்பு உள்ளது. அசுத்தம் நிறைந்த 5 விகாரங்களின் அழுக்கு பட்டு இருக்கும் அபவித்திர ஆத்மாக்களை தூய்மையாக மாற்றுகின்றார். அந்த அலௌகிக காரியத்திற்கான பரிசு பிறகு சத்யுகத்தில் முதல் நம்பர் ஸ்ரீ கிருஷ்ணர் பதவி கிடைக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், அந்த தந்தையோடு உங்களுடைய சம்பந்தம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. எனவே எவ்வளவு கவலையற்ற நிலை மற்றும் குஷி இருக்க வேண்டும். இப்பொழுது ஒவ்வொருவரும் தன்னைத்தானே தனது இதயபூர்வமாக கேளுங்கள். நான் அவருடையராகி முழுமையாக அவருடையராக இருக்கேனா அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படின்றாங்க. எப்பொழுது பரமாத்மா தந்தை வந்திருக்கின்றாரோ அப்பொழுது நாம் அவரிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெற்றுவிட வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். மாணவருடைய வேலையை முழுமையாக முயற்சி செய்து ஸ்காலர்ஷிப் பெறுவதாகும். எனவே நாம் ஏன் முதல் நம்பரின் லாட்டரியை ஜெயிக்கக்கூடாது? அதுதான் வெற்றி மாலையில் வருவதாகும். மற்றபடி சிலர் கையில் 2 லட்டுகளை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள். அதாவது இந்த எல்லைக்குட்பட்ட உலகத்தையும் பிடிச்சிக்கிறாங்க, ஆன்மீகமாகவும் இருக்கிறாங்க. உலகத்தில் எல்லைக்குட்பட்ட சுகத்தையும் பெற வேண்டும் மற்றும் அங்கு சொர்க்கத்திலும் ஏதாவது சுகம் பெறுவோம். இந்த மாதிரி சிந்தனை உடையவருக்கு மத்திய நிலை அல்லது தாழ்ந்த நிலை முயற்சியாளர் என்று கூறலாம். சர்வோத்தம முயற்சியாளர் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்பொழுது தந்தை கொடுப்பதில் தயக்கம் காட்டுவதில்லையோ அப்பொழுது பெறுபவர்கள் ஏன் தயங்குகிறீர்கள்? பாபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆனால் வாங்கக்கூடியவங்க ஏன் தயங்குறீங்கன்றார். எனவே தான் குருநானக் அவர்கள் கூறியுள்ளார், பரமாத்மா வள்ளலாக இருக்கின்றார், சக்தி மிக்கவராக இருக்கின்றார், ஆனால் ஆத்மாக்களுக்கு பெறுவதற்கான சக்தி கூட இல்லை. இப்படி ஒரு பழமொழியும் இருக்கின்றது. கொடுப்பவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார், ஆனால் பெறுபவர் களைப்படைந்து விடுகின்றார். உங்களது இதயத்தில் இந்த எண்ணம் வரலாம், நானும் இந்த பதவியை அடைய வேண்டும் என்று நான் ஏன் விரும்பக்கூடாது? ஆனால் பாருங்கள், தந்தை எவ்வளவு முயற்சி செய்கிறார். இருந்தும் மாயை எவ்வளவு தடையை கொண்டு வருகிறது. ஏன்? இப்பொழுது மாயனுடைய ராஜ்யம் முடியப் போகின்றது. இப்பொழுது மாயை அனைத்து சாராம்சத்தையும் அழித்து விட்டது. அப்பொழுதுதான் பரமாத்மா வருகின்றார். அவரிடம் அனைத்து சாராம்சமும் நிறைந்து இருக்கின்றது.
அவரிடம் அனைத்து சம்பந்தங்களுடைய சுவை கிடைக்கின்றது. எனவேதான் தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்னு அந்த பரமாத்முடைய மகிமைன்றது பாடப்படுகின்றது. எனவே இப்பேற்பட்ட உயர்ந்த சம்பந்தம் கிடைத்திருக்கும் இந்த நேரத்திற்குத்தான் அனைத்து அர்ப்பணமும். எனவே பரமாத்மாவோடு 21 பிறவிகளுக்கான சுகத்தின் பலனை அளிக்கும் இவ்வளவு முழுமையான சம்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் புருஷார்த்தத்தின் வெற்றியாகும். எல்லா சம்பந்தமும் ஒரு பாபா கிட்ட வச்சு முழு பிராப்தத்தை அடைஞ்சிடணும். அதுதான் புருஷார்த்துடைய வெற்றி. ஆனால் 21 பிறவிகளின் இந்த வார்த்தையை கேட்டு கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள். 21 பிறவிகளுக்காக இப்பொழுது முயற்சியும் செய்ய வேண்டும். 21 பிறவிகளுக்கு பிறகு தாழ்ந்துதான் செல்ல வேண்டும் எனும் பொழுது அங்கு வெற்றி என்ன கிடைத்தது என்று யோசிக்க வேண்டாம். இப்போ முயற்சி செஞ்சு 21 ஜென்மத்துக்கு வெற்றி அடைஞ்சிடும். ஆனால் டிராமாவில் பிறகு நம்ம கீழே தானே விழ வேண்டி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்கன்றார் பாப்பா. அம்மா சொல்கிறாங்க, ஆனால் நாடகத்தில் ஆத்மாக்களுக்கான எந்த ஒரு மிக உயர்ந்த வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளதோ அது கிடைக்கத்தானே செய்யும். தந்தை நம்மை சம்பூர்ண நிலைக்கு அழைத்து செல்கின்றார். ஆனால் நாம் தந்தையை மறந்து விடுகின்றோம். அப்பொழுது அவசியம் தாழ்ந்து சென்று விடுகின்றோம். இதில் தந்தையின் மீது எவ்வித தவறும் கிடையாது. கீழே இறங்குறனா கூட அது நம்முடைய தவறு தான். இப்பொழுது குறை ஏற்பட்டுள்ளது என்றால் அது குழந்தைகளாகிய நம்முடையது தான். சத்தியுகம் திரேதாயுகத்தின் முழு சுகமும் இந்த பிராமண பிறவியின் முயற்சியின் ஆதாரத்தின்படி தான் இருக்கின்றது. அப்படியானால் தனது உயர்ந்த பார்ட்டை நடிப்பதற்கான சம்பூர்ண முயற்சி ஏன் செய்ய மாட்டீர்கள் அம்மா கேட்குறாங்க. முயற்சி இல்லாமல் ஆஸ்தி எப்படி எடுக்க முடியும்? அது டிராமா பிரகாரம் இறங்குறோம், அது விடுங்க. ஆனால் இப்போ நாம் உயர்ந்த நடிப்பதற்கான முயற்சி செய்யணும் இல்லையா? அப்போ நல்ல முயற்சி செஞ்சு உயர்ந்த நடிப்பை எடுப்போமே. முயற்சியை மனிதர்கள் எப்பொழுதும் சுகத்திற்காகவே செய்கிறார்கள். சுக துக்கத்திலிருந்து விலகி இருப்பதற்கான முயற்சியை யாரும் செய்வதில்லை. நாடகத்தின் கடைசியில் பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்கின்றார். அனைத்திலிருந்தும் விடுபட்டு தூய்மையாகுங்கள். இதுதான் பரமாத்மாவின் காரியம், அதாவது அனைவரையும் தூய்மையாக்குவது. அவர் தனக்கான நேரத்தில் தானே கூறுகின்றார். இப்பொழுது ஆத்மாக்கள் மறுபடியும் பார்ட் 8 நடிக்க வேண்டும் என்றால் ஏன் உயர்ந்த பாகத்தை ஏற்று நடிக்கக்கூடாது? நடித்து தான் ஆகணும். ட்ராமாவில் வரணும், நடிக்க தான் ஆகணும். அப்போ நம்முடைய பாட்டில் நம்ம உயர்ந்ததாக ஏன் நடிக்கக்கூடாதுன்னு அம்மா கேட்குறாங்க. மனித உலகத்தை சுகம் நிறைந்ததாக மாற்றக்கூடிய தந்தைக்கு தெரியும் மனித உலகம் எப்படி சுகம் நிறைந்ததாக மாறும் என்று. எதுவரை ஆத்மாக்கள் தூய்மையாக மாறவில்லையோ அதுவரை உலகம் சுகம் நிறைந்ததாக ஆக முடியாது. எனவே அவர் முதலில் ஆத்மாக்களைத்தான் தூய்மையாக்குகின்றார். இப்பொழுது ஆத்மாவில் மாசு படிந்திருக்கின்றது. முதலில் அந்த மாசுக்களை நீக்க வேண்டும். பிறகு ஆத்மாவின் பலம் மூலம் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் அதனுடைய தமோபிரதான நிலை மாறி சதோபிரதானமாக மாறும். அதற்குத்தான் கூறப்படுகின்றது அனைவரும் தங்க யுகத்திற்கு வந்து விட்டார்கள் என்று. ஆத்மா சதோபிரதான் 100% ஆகிடணும். அப்பொழுது இந்த தத்துவங்கள் அனைத்தும் தங்க யுக நிலைக்கு வந்துவிடும். ஆனால் முதலில் ஆத்மாவின் நிலை மாறுகின்றது. அப்பொழுது ஆத்மாவை மாற்றுபவர், அதாவது ஆத்மாக்களை தூய்மையாக்குபவர் அவர்தான் தந்தை, அதிகாரம் படைத்தவராக இருக்கின்றார். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் அல்லவா இப்பொழுது உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை. முதலில் தன்னை மாற்ற வேண்டும். எப்பொழுது நாம் சுயம் தன்னை மாற்றுகின்றோமோ அப்பொழுது அதன் அடிப்படையில் உலகம் மாறும். பிரம்மகுமார் ஸ்டுடியோ நம்முடைய ஸ்லோகன் என்னது? சுய மாற்றத்தின் மூலம் விஸ்வ மாற்றம். ஒருவேளை தனக்குள் எந்தவித வித்தியாசமும் வரவில்லை, அதாவது தன்னைத்தான் மாற்றவில்லை என்றால் பிறகு உலகம் எப்படி மாறும்? எனவே ஒவ்வொரு நாளும் தன்னை சோதனை செய்யுங்கள் அப்படின்றார். எப்படி கணக்கு வழக்கு அட்டவணை வைப்பவர்கள் இரவு செக் பண்ணுவாங்க இல்லையா, இன்றைக்கி எவ்வளவு சேமிப்பானது என்று தனது கணக்குகளை சரி பார்க்குறாங்க. அனைவரும் தங்களது கணக்கு வழக்குகள் வைக்கிறார்கள். அதே போல் இங்கும் தனது கணக்கு வழக்குகளை வைத்திருங்கள். நைட்டு செக் பண்ணுங்க, முழு நாளில் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிது, மேலும் எவ்வளோ நஷ்டமானது. ஒருவேளை நஷ்டத்தின் கணக்கு சிறிது அதிகமாக இருந்தது என்றால் அடுத்த நாளுக்காக தனக்குத்தானே எச்சரிக்கையோடு இருங்கள். இதேபோல் தன் மீது கவனம் வைப்பதன் மூலம் நமது நன்மைகள் அதிகமாகி தனது பதவி என்னவோ அதனை பிடித்து கொண்டே செல்வோம். எனவே இப்படிப்பட்ட சோதனை மேற்கொண்டு சுயம் தனக்குள் நான் மாறிவிட்டேன் என்று உணர வேண்டும். நமக்கே ஃபீல் ஆகணும்.
பாபா கிட்ட வந்த பிறகு எனக்குள்ளார நிறைய மாற்றம் வந்து விட்டது. என்னுடைய கர்ம கணக்கு முடிஞ்சிட்டு இருக்கு. நான் லேசாக ஆகிட்டுருக்கேன். அந்த மாரி ஒரு ஃபீலிங் நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். இப்படி கிடையாது. நாம் தேவதை ஆவோம். அது பின்னால் ஆகத்தான் செய்வோம். இப்பொழுது எப்படி இருக்கணும்? அவன் நன்றாகவே இருக்கிறேன். இல்லை, இப்பொழுதிலிருந்தே அந்த தேவதா சமஸ்காரத்தை உருவாக்கணும். தேவதை ஆன பிறகு நான் அந்த மாரி ஆகிடுவேன். அதனால் நான் இப்போ எப்படி இருக்கணும் அப்படியே இருப்புன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இருந்தே அந்த தேவதா சம்ஸ்காரத்தை உருவாக்குங்கன்றாங்க. இதுவரை அந்த 5 விகாரங்களுக்கு வசப்பட்ட சமஸ்காரம் இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது தன்னை பாருங்கள், அந்த விகாரங்களிலிருந்து விடுபட்டு சென்று கொண்டிருக்கிறேனா? என்னிடம் இந்த கோபம் போன்றவை இன்னும் என்னவெல்லாம் இருந்ததோ அவை இப்பொழுது வெளியேறி சென்று கொண்டிருக்கின்றதா? பேராசை அல்லது மோகம் ஆகியன எதுவெல்லாம் இருந்ததோ அந்த அனைத்து விகார சமஸ்காரங்களும் மாறிக்கொண்டிருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஒருவேளை மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள், விகாரங்கள் வெளியேறி சென்று கொண்டிருக்கின்றது என்றால் சுயம் நான் மாறிக்கொண்டிருக்கின்றேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை எனக்குள்ள இன்னும் இந்த கோபம் இந்த பூதெல்லாம் இருக்குது, இன்னும் வெளியேறல அப்படின்னா நாம் இன்னும் மாறலைன்னு புரிஞ்சுக்கிங்கன்றாங்க. எனவே மாற்றத்தின் வித்தியாசம் உணர்வில், உள் உணர்வில் அந்த மாற்றத்துடைய வித்தியாசம் வரணும். தனக்குள் மாற்றம் வர வேண்டும். இப்படி இருக்கக்கூடாது. முழு நாளும் விகார கணக்கிலேயே சென்று கொண்டிருந்தது. மற்றபடி நான் நல்லதொரு தானம் புண்ணியம் செய்தேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி இல்லை. நம்முடைய கணக்குகள் எப்படி சென்று கொண்டிருக்கின்றதோ அதில் நம்மை நாம் பராமரிக்க வேண்டும். நம்ம கர்மா கணக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த அனைத்து கணக்கு வழக்குகளின் அட்டவணை வைக்க வேண்டும். மற்றும் உறங்குவதற்கு முன் 10-15 நிமிடங்கள் தன்னைத்தான் சோதிக்க வேண்டும். முழு நாள் இன்னைக்கு நான் எப்படி கழிஞ்சது? பலர் குறித்து கொள்கிறார்கள். ஏனென்றால் தலைமீது இருக்கும் கடந்த கால பாவ சுமை, அதனையும் அழிக்க வேண்டும். அதற்காக தந்தையின் கட்டளை என்னை நினைவு செய் என்பதாகும். இந்த பாவ சுமையை அழிக்கிறதுக்கான வழி என்னன்னா, பாபாவை நம்ம நினைக்கணும். அதிலும் நாம் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவுக்காக கொடுத்தோம். ஏனென்றால் இந்த சார்ட் வைப்பதன் மூலம் அடுத்த நாளில் நாம் எச்சரிக்கையாக இருப்போம். சார்ட் எதுக்கு வைக்க சொல்கிறார் பாபா? நம்ம டெய்லி செக் பண்ணும்போது நம்ம அடுத்த நாள் எச்சரிக்கையாக இருக்கணும். செக் அண்டு சேஞ்ச். இப்படி எச்சரிக்கையோடு இருந்து பிறகு எச்சரிக்கை மிக்கவர் ஆகிவிடுவோம். பிறகு நமது கர்மம் நல்லதாகி கொண்டே செல்லும். மேலும் அப்படிப்பட்ட எந்த ஒரு பாவமும் நடக்காது. இப்பொழுது பாவங்களிலிருந்து தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? நல்லது. இனிமேலும் இனிமையான தாயினுடைய இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். சந்தேஷி சகோதரியின் மூலமாக சரஸ்வதி தாயோடு அவ்யக்த பிரபுனுடைய சந்திப்பு மற்றும் உரையாடல். பாபா மம்மா கூட பேசுகிறாங்க. மகளே ஸ்ரீ ராதே பார், உன்னிடம் யார் வந்திருக்கின்றார்? எவ்வளவு பெரிய சக்தி உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றார்? நான் வந்திருப்பதன் ரகசியம் மூலம் நீ உன்னையும் தெரிந்து கொள்ள முடியும். வந்திருப்பருடைய நிலையின் கூடவே சுயத்தினுடைய நிலை, அதாவது பதவியையும் தெரிந்து கொள்ள முடியும். ஹே ராதா மகளே, நீ என்னுடைய வசீகரத்தை பார்க்க விரும்புகிறாய் அல்லவா? நான் விரும்பினால் ஒரு வினாடியில் அழிவின் காரியத்தை செய்விக்க முடியும். பாபா நினச்சா ஒரு வினாடியில் எல்லா பஞ்சதத்தவங்களுக்கு கூட ஆர்டர் போட்டார்னா எல்லாம் ஒரு செகண்டில் முடிஞ்சிடும். ஆனால் பாபா அப்படி செய்கிறது கிடையாது. ஏனென்றால் விராட நாடகத்தின் அடிப்படையில் எந்தெந்த காரியங்கள் எவரவர் மூலமாக எப்படி நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது அவசியம் நடக்கும். அழிவற்ற சட்ட திட்டங்களை தெரிந்திருக்கும் அவ்யக்த தந்தை தான் அழிவற்ற சட்ட திட்டங்களுடைய அறிமுகத்தை இங்கு வந்து அளிக்கின்றார். இந்த முழு உலகத்தினுடைய அழிவற்ற விளையாட்டு மேடையில் நடந்து கொண்டிருக்கின்றது. நடைமுறையில் இந்த நாடகம் நடந்து முடிவதில் நேரம் பிடிக்கின்றது. ஒருவேளை இத்தனை வருடங்களுடைய விளையாட்டு ஒரு வினாடியில் முழுமடைய செய்துவிட்டால் மீதம் இருக்கும் விளையாட்டு என்ன நடக்கும்? எனவே என்னென்ன இன்னல்கள் எல்லாம் எப்படி பார்க்க வேண்டியது உள்ளதோ, அதாவது சகித்து கொள்ள வேண்டியுள்ளதோ, அவை அதே ரீதியில் சீர்கேடான ரகசியம் மூலமாக திரும்ப நடக்கின்றது. இந்த திரும்ப நடக்கும் விஷயங்கள், அதனை ஹே அன்பான தாயிராதே, நீ மட்டும் நான் பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம்ன்றாங்க. இந்த விராட நாடகத்தின் அனைத்து பாகங்களும் பரீட்சித்து பார்க்கக்கூடியதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டை நடத்தக்கூடியவர் ஒருவேளை விரும்பினால் ஒரு வினாடியில் இந்த நாடகத்தை விட்டு பிறகு புதிய ரூபத்தில் ஆரம்பித்து விடலாம். ஆனால் அப்படி செய்வதில்லை. ஏனென்றால் ஈஸ்வரனும் கூட இப்படிப்பட்ட சாதாரண ரீதியில் காரியத்தை நடத்த வேண்டியுள்ளது.
சுயம் சர்வசக்திவான் நிராகாரி ஈஸ்வரன் சாகாரத்தில் உள்ளார், ஆனால் சாதாரண வேஷத்தில் இருக்கின்றார். இதுதான் கண்ணாமூச்சி விளையாட்டு ஆகும். அதனை தெரிந்திருப்பவர் அனைத்தையும் தெரிந்திருப்பவர் ஆவார். மகளே ஸ்ரீ ராதே, அன்பான குழந்தைகளுக்கு இந்த சகித்து கொள்ளும் மார்க்கத்தையும் அவசியம் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். இருந்த பொழுதிலும் நான் விரும்பினால் என்னுடைய குழந்தைகளுக்காக இதனை எளிதான மார்க்கமாகவும் ஆக்க முடியும். ஏனென்றால் சாட்சாத்காரம் செய்விக்கும் சாவி என்னிடம் உள்ளது. ஒருவேளை ஏதாவது ஒரு செல்வந்தர் பக்தருக்கு ஏதாவது ஒரு தேவதையின் சாட்சாத்காரம் செய்வித்தால் அவர் தன்னுடைய அனைத்து செல்வத்தையும் கொண்டு வந்து யஜ்யத்தில் அர்ப்பணம் செய்து விடுவார். இப்போ பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்கன்னா, பாபா அவங்க வந்து ஒரு காட்சி காண்பிச்சாருன்னா என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து பலியாயிடுவாங்க. ஏனென்றால் ஈஸ்வரன் அனைத்து செல்வந்தர்களுக்கெல்லாம் செல்வந்தர் ஆவார். ஆனால் உங்களுடைய தந்தை விரும்புகின்றார், நான் என்னுடைய அன்பான ஏழை குழந்தைகளை இளவரசன் மற்றும் இளவரசியாக ஆக்க வேண்டும். ஆனால் பாபா அந்த மாதிரி செய்யலை. ஏன்னா பாபா ஏழை குழந்தைகளை தான் சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறார், இளவரசன் இளவரசி ஆக்குறார். எனவே நீங்கள் இவை அனைத்தையும் சகித்து கொண்ட பிறகே புதிய உலகத்தில் சென்று இளவரசன் மற்றும் இளவரசியாக ஆவீர்கள். தந்தை தெரிந்திருக்கின்றார், குழந்தைகள் இந்த சகித்து கொள்ளும் மார்க்கத்தை அவசியம் நிர்ணயிக்க வேண்டும். என சகித்து கொள்வது கூட ஈஸ்வரிய மற்றும் தெய்வீக குணமாகும். இதில் தான் மகிழ்ச்சி நிறைந்திருக்கின்றது. எவ்வளவு சகிப்புத்தன்மை அவ்வளவு மகிழ்ச்சி. இந்த குணம் மூலம் ஈஸ்வரிய சுகம் அனுபவம் ஆகின்றது. சகித்து கொண்டே நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறீர்கள், இதுதான் மிகவும் இரகசியமிக்க ஞானமாகும். இப்படிப்பட்ட ஆசைகளற்ற யோகிதான் நிரந்தரமான சுகத்தை அடைகின்றார். பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது பரீட்சைகளின் நேரம் அருகில் வந்து சேர்ந்து விட்டது. சூழ்நிலை பாருங்கள். ஒவ்வொரு குழந்தையும் வரக்கூடிய பரீட்சைகளை முன்கூட்டியே எதிர்வைத்து அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு சென்று கொண்டிருக்க வேண்டும். எந்த ஒரு குழந்தைக்கும் ஒருவேளை உணவு நீர் ஆகியவை கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டாலும் சுயம் கவலையற்ற மகாராஜாவாகி வீற்றிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அழகான மனநிலையை பல காலமாக தன்னுள் கொண்டிருந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒருவேளை யாராவது அந்த நேரத்தில் தானாகவே சென்று விடுவேன் என்று புரிந்திருந்தால் இப்படிப்பட்ட புரிதல் கொண்டிருப்பது தனக்குத்தானே ஏமாற்றம் அளிப்பதாகும். எனவே முன்பிருந்தே எச்சரிக்கையுடன் இருங்கள். என்னுடைய மிக அன்பான குழந்தைகளே, நினைவில் அமர்கிறீர்கள்தான். ஆனால் இதுவரை அந்த நினைவின் ஒளியின் வீரியம் என்னுடைய வதனம் வரை வந்தடையவில்லை. ஒவ்வொருவரும் எப்பொழுது ஒளி சொரூபமாக ஆகி அமர்ந்திருக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் அவரது யோகத்தின் சக்தி என்னுடைய வதனத்துக்கு வரும். அப்பொழுதுதான் அந்த ஒவ்வொருவரின் சம்பூர்ண நிலையின் ஒளி அவர்களுக்குள் பிரவேசமாகும். அந்த நேரத்தில்தான் பிறகு சக்திகளின் மகிமை வெளிப்படும். சூட்சுமத்தில் நம்ம எல்லோருக்கும் ஒரு சம்பூர்ண ஒரு சொரூபம் இருக்கு இல்லைங்களா? எப்போ நம்ம அந்த நிலையை அடையிறோமோ அப்போ தான் சக்தியுடைய மகிமையெல்லாம் வெளிப்படுன்றார். எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய நம்பிக்கையில் ஸ்திரமாக இருக்க வேண்டும். அதிலிருந்து நானே கூட கீழிறக்கினாலும் இறங்க வைக்க முடியாது. உயர்ந்த மதிப்பிற்குரிய சக்தி ராதே சக்திகள் ஞானம் யோக பலத்திலும் மற்றும் வாய் மூலமாக ஞான முறையை வாசிப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். நீ உனது ஒரே சீரான ஈஸ்வரிய பார்வை மூலம் ஒவ்வொருவருக்கும் சக்தி அளித்து உனது இனிமையான வீணை மூலம் நான் யார் மற்றும் என்னுடைய தந்தை யார் என்னும் அறிமுகம் அளிக்க வேண்டும். எப்படி பிரம்மாவில் பகவான் பிரத்யட்சமானாரோ, அதாவது இந்த கடைசி நேரத்தில் அசுரிய உலகத்தை அழித்து நமது சத்திய தேசமான தேவதா உலகத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை கொடுக்கின்றார். ஹே மகளே ராதே, எப்பொழுது ஒவ்வொருடைய மனநிலையின் தன்மை தீபத்தின் பிரகாசமான ஒளியைப் போல் ஸ்திரமாக மாறுகின்றதோ அப்பொழுது மறைமுகமான கடைசி பிரேரணைக்கான கண்டுபிடிச்சு தன்னுடைய காரியத்தை முழுமையான ரீதியில் வெற்றியடை செய்ய முடியும். நம்முடைய ஆத்மா அவ்வளோ பிரகாசமாக இருக்கணும். அப்போ தான் பாபா சொல்லக்கூடிய டச்சிங்கில் நம்ம கேட்ச் பண்ணி நம்முடைய காரியத்தில் வெற்றி அடைய முடியும். எவ்வளவு ஞானத்தின் அடிப்படையில் மனநிலையின் தன்மை இருக்கின்றதோ அவ்வளவு பிரேரணைகளை புரிந்து கொள்ள முடியும். எவ்வளவு இந்த மனநிலையின் தன்மை தொடர்ச்சியாக சீராக இருக்கின்றதோ அவ்வளவு சம்பூர்ண பிரேரணைகளை கண்டறிய முடியும். ஆகா மகளே ராஜே, என்னுடைய சொரூபத்தை தான் சற்றே பார். குழந்தைகள் என்னுடைய சொரூபத்தை பார்க்க முடியாதா என்ன? இதில் என்ன சொல்லிட்டாங்க? அகண்ட ஜோதி அர்ஜுனன் 1000 ஜோதியுடைய பிரகாசமயமானவர், பார்க்க முடியல அப்படின்னு சொன்னார். நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு பாபா என்ன பாரு, நான் இப்படி இருக்கேன் அப்படின்றாரு. அகண்ட ஜோதி தத்துவத்திலிருந்து வந்ததிலிருந்து நான் சாட்சாத்கார் பிரம்மாவனில் செய்து பேசுகிறேன் என்பதை என் மூலமாகத்தான் இவ்வனைத்து சாஸ்திரங்களும் ஏற்படுகின்றது.
ஏனென்றால் நான் தான் அனைவருடைய அடிப்படை தொகுப்பு. பார், பிரகிருதிக்கு நடுவே ஜொலிக்கின்றது ஞான ஒளி. குழந்தைகள், இந்த சிந்தனையை மட்டும் செய்யுங்கள். ஆகா, எவரை முழு உலகமே அழைத்து கொண்டிருக்கின்றதோ அவர் சுயம் சர்வசக்திவான் ஈஸ்வரன் இங்கு யஜ்யத்தில் நாமாகிய குழந்தைகளுக்கு முன்பு வந்து அமர்ந்திருக்கின்றார். அவரது குளுமையான மறுடியில் அமரும் பொழுது இருதயம் அமைதியாகிவிடுகின்றது. இப்பொழுது படைப்புகளை படைப்பவரை கிடைத்து விட்டார் எனும் பொழுது அவரை விட்டுவிட்டு அவரது படைப்புகளுக்கு பின்னால் ஏன் செல்ல வேண்டும்? உயர்ந்திலும் உயர்ந்த அதிகாரம் படைத்த அனைத்து சக்திகளுக்கும் சுயம் எஜமானர். அவரிடமிருந்து அனைத்து சக்திகளும் வெளிப்பட்டுள்ளது. இந்த அறிமுகத்தில் வந்துவிட்டா எனும் பொழுது பிறகு இந்த மடியை விட்டு விடுவது முடியாதது ஆகிவிடும். எப்பொழுது ஒரு படைப்பவர் அவரது அறிமுகம் கிடைக்கின்றதோ அப்பொழுதுதான் புரியும் இவர் யார் என்பது. புரிந்துதான் பாபா கேட்குறாங்க. பாபா இன்னைக்கு வரதானே கேட்குறாங்க, எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கும் சங்கமகத்தின் சர்வ அலௌகிக பிராப்திகளில் நிறைந்தவர் ஆகுக. எந்த குழந்தை அலௌகிக பிராப்திகளில், அதாவது இந்த அலௌகிக பலன்கள் பொக்கிஷங்கள் எப்பொழுதும் நிறைந்தவராக இருக்கின்றாரோ அவர் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டு இருக்கின்றார். எப்படி செல்லமான குழந்தையை ஊஞ்சல் வைத்து ஊஞ்சலாட்டுகிறார்களோ அதே போல அனைத்து பிராப்திகள் நிறைந்த பிராமணர்களின் ஊஞ்சல் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலாகும். இந்த ஊஞ்சலில் எப்பொழுதும் ஊஞ்சலாடி கொண்டிருங்க அப்படின்றார். ஒரு பொழுதும் தேக அபிமானத்தில் வரக்கூடாது. எவர் ஊஞ்சலிலிருந்து இறங்கி தரையில் பாதத்தை வைக்கின்றாரோ அவர் மாசுபட்டு விடுகின்றார். உயர்ந்திலும் உயர்ந்த தந்தையின் தூய்மையான குழந்தை எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுகின்றார். மண்ணில் பாதத்தை வைக்க முடியாது. ஸ்லோகன் சொல்கிறாங்க, நான் தியாகி. இந்த அபிமானத்தின் தியாகம்தான் உண்மையான தியாகமாகும். அதாவது நான் தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்றதையும் தியாகம் பண்ணிடணும். இதுதான் உண்மையான தியாகம் அப்படின்றாங்க. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.